ரூபாய் 80 என குறிக்கப்பட்ட ஒரு பை 68 ரூபாய்க்கு விற்கப்பட்டால் இதில் உள்ள தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ 80 ரூபான்னு சொல்லி விலை போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து குறிக்கப்பட்ட விலை, மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 68 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலைன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? 12. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கவுண்ட், தள்ளுபடின்னு சொல்றது. ஸோ அந்த சதவீதம் தான் கேட்குறான். அப்போ 12% எப்போ தள்ளுபடி சதவீதம் அதில் எதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிக்கப்பட்ட விலையின் அடிப்படையில். குறிக்கப்பட்ட விலைன்றது 80 ரூபா. சதவீதம்ன்றதுனால 100ஆல் பெருக்கிறோம். 20 5 24 4 3 3 5 வந்து பார்த்தீங்கன்னா 15. இப்போ ஆன்சர் என்ன? தள்ளுபடி 15% அளிக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம்.